அதே மாதிரி இப்போ 30% டாக்ஸ் போடுறாங்க. 24 லட்சத்துக்கு மேலே போனால் 30% வரின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு சர்சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த சர்சார்ஜ் ப்ளஸ் 18% நம்ம ஜிஎஸ்டி வேற கட்டுறோம். எந்த பொருளை வாங்கினாலும் 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% 55% அவங்களுடைய மொத்த சம்பளத்திலேயே அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா மீதி 40%க்காக தான் நம்ம உழைக்கிறோம். உழைப்பை சுரண்டல், உழைப்பு சுரண்டல்னு சொல்லாமா இதை? இல்லை அப்படிங்க இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்கன்னா 25 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். மாசத்துக்கு 25 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ இந்த 25 லட்ச ரூபாய் வரை இருக்கிறதுங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு சராசரி இந்தியனோட 10 மடங்கு நீங்கள் சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னா இது பெரிய அநியாயம் இல்லையா? இதுல 1,05,000 ரூபாவோ 1,02,000 ரூபாவோ கவர்மெண்ட்டுக்கு நஷ்டங்கிறாங்க. அந்த நஷ்டத்தை நீங்க பணம் இல்லைன்னு தானே பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றி வச்சிருக்கீங்க. அந்த எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிங்கன்னா இன்னைக்கே பெட்ரோல் விலை 20 ரூபா குறைஞ்சிரும். பெட்ரோல் விலை டீசல் விலை 20 ரூபா குறைஞ்சிரும். கேஸ் சிலிண்டர் விலை 300 ரூபா குறையும். அது நல்லதா இது நல்லதா நீங்க பாருங்க. நீங்க கேஸ்ல பெட்ரோல்ல 20 ரூபா குறைச்சிங்கன்னா எல்லாருக்கும் பலன், எனக்கும் பலன், உங்க கேமராமேனுக்கும் பலன். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் குறைச்சிங்கன்னா எல்லாருக்கும் பலன். இன்னைக்கு முக்காவாசி எல்லாரும் கேஸ் யூஸ் பண்றாங்க. அதுல 300 ரூபாய் மிஞ்சும். அந்த 300 ரூபாவை செலவு பண்ணுவாங்க, எக்கானமி மூவ் ஆகும். இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதை நான் பேங்க்ல தான் வச்சிருப்பேனே தவிர அதை செலவு பண்ண மாட்டேன். அதனால எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்னா கிடைக்காது. இப்ப இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 99 சொல்லுங்க சார், சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம் சார், நீங்க பேசுங்க சார். நானே என்னை பத்தி நானே பேசிக்கணும், நான் என்ன வேணா பேசலாம், சாதனைன்னு சொல்லிக்கலாம், நானே எனக்கு மாலையை மாட்டிக்கலாம், நானே என்ன புகழ்ந்து பேசிக்க வேண்டிதான். உலகம் உங்களை பத்தி என்ன பேசுதுன்னு தானே பார்க்கணும். இப்ப இவங்க எல்லாத்தையும் இப்போ எலெக்ஷன் வந்தபோது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தான் பேசினாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் 300 பாயிண்ட் ஏறிச்சு. பட்ஜெட் பேசி முடிஞ்ச உடனே 20 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட் போயிடுச்சு. அப்போ உலகம் என்ன சொல்லுது, இந்த பட்ஜெட்ல ஒன்னும் இல்லைன்னு ஸ்டாக் மார்க்கெட் சொல்லிடுச்சுல்ல. பட்ஜெட் பேசத்துக்கு முன்னாடி நாள் 86 ரூபா 30 காசு இருந்தது ரூபி. ரூபாயின் மதிப்பு 86.30 இருந்தது. இன்னைக்கு ரூபாயின் மதிப்பு 87.30. 1 ரூபா குறைஞ்சிருச்சு ஒரு நாள்ல. இதுலயே உங்களுக்கு பட்ஜெட் என்ன அழகுன்னு தெரியலையா? சார், ஒட்டுமொத்த பார்வையில இல்ல ஒரு பிஜேபி காரங்க சொன்னாங்க எல்லாம் விட்டுருங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது, ரூபா என்ன சொல்லுது? சரியா சொல்றீங்க நீங்க. அதாவது அரசியல் விமர்சனம் விட்டுடுவோம். நான் அரசியலே இல்லையே அதுல. நான் என்ன சொல்றேன், இப்ப மார்க்கெட் என்ன சொல்லுது, 300 பாயிண்ட் விழுந்துருச்சுல்ல. இன்னைக்கு கார்த்தால மட்டும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் தானே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காங்க. உங்க தோனி டெண்டுல்கர்லாம் சொல்லிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டிருக்கீங்க. கார்த்தால 5 நிமிஷத்துல 5 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சே மக்களுக்கு. இந்த கையால 1 லட்சம் கோடி எடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரப்போற 1 லட்சம் கோடிக்கு இன்னைக்கே 5 லட்சம் கோடி போயிடுச்சே. நீங்க அப்படியும் பார்க்கலாம்ல. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் எனக்கு கிடைக்க போற பணத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு முதல் நாள்லயே 5 லட்சம் கோடி போயிடுச்சு. இது பட்ஜெட்டோட ரியாக்ஷன் தானே. இதுல என்ன அரசியல் இருக்கு?